இன்றைக்கி நம்ம மல்டிகிரெயின் அடை தோசை பண்ணலாம். 50 கிராம் கொள்ளு, 50 பாசிப்பயிறு, 50 சுண்டல் கடலை, 50 துவரம்பருப்பு, 50 கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வேறு பருப்புகள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதில் கம்பு, ராகி இதெல்லாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ராஜ்மா எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதோட வத்தல் ஒரு 5 சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட வேணுனாலும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி எடுத்து அதை தோல் சீவி கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கழுவி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 2 தடவையாக அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக இருந்ததுனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டேன். நிறையா போட்டோம்னா கிரைண்டரில் போட்டால் ஈஸியாக அரைச்சிடலாம். அதோட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லாமே பயிருங்கிறனால செமிக்கிறதுக்காக கொஞ்சம் பெருங்காயம், அதோட கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு நம்ம இது எல்லாத்தையும் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இதில் அரிசியை சேர்க்கல பாருங்களேன். அரிசி இல்லாத ஒரு தோசை தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். வெறுமனையே சாப்பிட்றலாம். 2 தடவை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் நான் வீட்டிலையே வெள்ளை சோள பவுடரும் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கம்பு மாவும் இருக்குது. 2ஐயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றியாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லாட்டி நெய் ஊற்றிக்கலாம். நான் நெய் ஊற்றிருக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு நல்லா சூடாக பரிமாறினோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு பட்ரு வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்லாம்.